மாம்பழ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் JSP ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பில் நம்ம வச்சிடலாம். இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர அளவு வெயிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். இடையிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு இல்லைனா அரிசி மாவு கோதுமை மாவு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்துட்டு நல்லா பால் வந்து கட்டியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1/4 டம்ளருக்கும் கம்மியான அளவு தண்ணி வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. பால் வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குன்றனால சீக்கிரமாகவே கட்டி ஏறும் பால் வந்துட்டு. அதனால் கைவிடாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மாம்பழ சீசன் இருக்கும்போதே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மாம்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து வந்து நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்க மாம்பழம் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்படி கிளறிட்டே இருக்கும்போது ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு நல்லா கட்டி ஆயிடும் பால் வந்துட்டு. நான் வந்து ஒரு 1.5 பழத்தை வந்து அதோட சதையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து அது 1 கப் அளவுக்கு வந்தது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் எதுவும் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் அப்படி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவரே நமக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு நல்லா ஆறிஇருக்கணும். நம்ம அந்த மாம்பழத்தோடு சேர்த்து அரைக்கும்போது பால் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. பாருங்கள், பால் ஆற ஆற வந்து நமக்கு நல்ல ஒரு கெட்டிப்பதம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதை வந்து இப்போ இந்த மாம்பழத்தோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போயே நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுட் கலர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் பாருங்கள், நல்லா லைட் எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஷீட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து மேலாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், காற்று இது உள்ளே போகாத அளவுக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இதை வந்து வெளியே எடுத்துட்டேன். எடுத்து வந்து லைட்டாக ஒரு தடவை நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக வந்து இப்போயே நமக்கு நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. 3 ஹவர்ஸ்லேயே இந்த மாதிரியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பல்ஸ் மூடில் போட்டு ஒரு 2-3 தடவை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொடுக்கும். பாருங்கள், பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்குது. இப்போது இதை வந்துட்டு ஒரு தடவை நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பியும் அதே பாக்ஸில் நம்ம ஊற்றி வச்சிடலாம்.
ஊற்றிட்டு திருப்பியும் நல்லா டைட்டாக வந்து நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன், மார்னிங் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம், மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி குட்டியான சட்னி கரண்டி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் அந்த கரண்டியை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மாம்பழ ஃப்ளேவர் இருக்கும். இதில் நம்ம எதுவுமே ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Anna